ஹாய் ஆல். நான் நேத்து குடுத்திருந்த அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உடைய நோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எக்ஸாம் ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய நோட்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதேபோல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் குடுக்கணும், இல்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கொஞ்சம் டென்ஷன்ல அப்லோட் பண்றதுனால ஹியர் அண்ட் தேர் ஐ வில் மேக் மிஸ்டேக்ஸ். ப்ளீஸ் அத கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் மெஷர்மென்ட் அண்ட் எவாலுவேஷன். இதோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட புக் பேக் கொஸ்டின்ஸ பார்த்துடலாம். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷனல் மெஷர்மென்ட். ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் பார்த்தோம்னா, educational measurement is a scientific process of assessing numerical values to students knowledge skill and ability. இந்த ரெண்டு கொஸ்டின் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ஆடிபிளா இல்ல அப்படின்றதுனால நான் அகைன் வந்து இப்ப ரெக்கார்ட் பண்ணி ஆன் த ஹோல் யூனிட் 1ஓட புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸை நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? Okay, educational measurement is a scientific process of assigning numerical values to students' knowledge, skill, and abilities. It provides a quantitative description of performance through tests, examinations, and other evaluation methods. The role of measurement is essential in guiding teaching strategies, assessing learning outcomes, and ensuring effective education. Introduction அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, measurement is an integral part of every field including education. In simple term, it refers to assigning numerical values to an attribute based on specific rules. Educational measurement focuses on quantifying students' ability, knowledge, performance, providing valuable data that helps teachers and administrators make informed decisions. It plays a crucial role in assessing students' academic progress, ensuring effective learning, and guiding educational strategies. இந்த ரெண்டு இன்ட்ரடக்ஷனும் சினாப்சிஸும் மோஸ்ட்லி ஒரு 2, 3 கொஸ்டினுக்கு நான் ரிப்பீட் பண்ணியிருந்திருப்பேன். சினாப்சிஸும் இன்ட்ரடக்ஷனும் மட்டும் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். நீங்க அத அப்படியே எழுதினா கூட ஓகே தான். சரிங்களா? கான்செப்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் மெஷர்மென்ட். Educational measurement is the systematic process of obtaining numerical data about students' learning outcome. It involves assigning values to various educational traits such as intelligence, achievement, and aptitude. Some some key aspects of educational measurement includes quantification of learning. என்ன குவான்டிஃபிகேஷன்னா என்ன? நம்பர்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றது, மார்க்ஸ் குடுக்கறது. ஆப்ஜெக்டிவிட்டி லைக் சப்ஜெக்டிவ் எவாலுவேஷன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் ரிலைஸ் ஆன் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் அண்ட் அசஸ்மெண்ட். ப்ரிசிஷன் கிளியரான மெஷரபிளான ஒரு நம்பர் கொடுக்கறது, அகாடமிக் ப்ராசஸ்ல எப்படி இருக்காங்கன்னு சொல்றது. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் மெஷர்மெண்ட். இட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அசஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கைட்ஸ் டீச்சர்ஸ் டீச்சிங் மெத்தட்ஸ். அதுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ப்ராக்ரஸை பார்த்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அசிஸ்ட் இன் எஜுகேஷனல் பிளானிங். இப்போ கரிக்குலம்ல பிளான் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்ப்ஸ் எஜுகேட்டர்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் டிசைன் எஃபெக்டிவ் கரிக்குலா. எக்ஸாம்பிள் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம மெஷர்மெண்ட்னா என்னங்க? டெய்லி லைஃப்ல அதுதாங்க. நம்பர்ஸ்ல நம்ம சொல்றது, ஒரு கிலோ தக்காளி கொடுங்க, இல்ல 25 kg ஆஃப் ரைஸ், 5 லிட்டர் ஆஃப் ஆயில், இல்ல எது ஒண்ணு நம்ம வாங்கினாலும் ஒரு நம்பர்ல நியூமரிக்கல் வேல்யூல தான் வாங்குவோம். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸும் நம்ம நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அசஸ் பண்றோம். ஸ்டூடெண்ட் ஸ்கோரிங் 80% in an exam, a percentile rank indicating performance compared to peers. Standard scores reflecting progress over time. Next, role of measurement அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரோல் ஆஃப் மெஷர்மெண்ட் இன் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, provides objective and relevant data for decision making, helps in tracking students' progress over time, supports the development of effective teaching strategies, serves a basis for
evaluation and assessment. Next, the conclusion பார்த்துட்டோம்னா education measurement is a fundamental aspect of learning, ensuring that students' academic achievements are accurately recorded and assessed. By assigning numerical values to knowledge and skill, it allows teachers and policymakers to make an informed decisions. Next, while measuring itself does not involve judgment, it serves as a foundation for evaluation and assessment, ultimately contributing to a more structured and effective learning environment. Next, second question பார்த்தோம்னா nature of educational measurement. இதுல வந்து சினாப்சிஸும் இன்ட்ரடக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. Education measurement is the process of converting observation into numerical values to assess students' knowledge, skills, and abilities. It is quantitative, precise, reliable, and objective, while also being influenced by various psychological and behavioral factors. Unlike physical measurement, education measurement lacks absolute units. Physical size வந்து நம்ம சொல்லிடலாம், height and weight ஈஸியா ஒரு நம்பர்ல சொல்லிடலாம், அக்யூரேட்டா சொல்லிடலாம். நான் எஜுகேஷனல் மெஷர்மெண்ட் அப்படி கிடையாது, எக்ஸாக்ட்னஸ் கொஞ்சம் லேக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மேக்கிங் இட் அ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ப்ராசஸ். இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா measurement plays a significant role in education by providing numerical values that represents a student's learning and cognitive abilities. However, unlike physical science where measurement is absolute and exact, education measurement is influenced by various factors such as mental process, behaviors, and psychological traits. Its nature is both scientific and interpretative, requiring carefully designed test and assessment. Key aspects of the nature of education measurement அப்படின்னு பார்த்தோம்னா conversion of observations into numbers. ஒரு அப்சர்வ் பண்ணும்போது அந்த நம்பர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து quantitative in nature. Education measurement uses scores only. அது scores numbers வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்லுவோம். Scores, IQs, norms, and average to describe learning outcomes. Precise and accurate. A well-designed test aims to provide accurate measurement of students' performance. Validity. A measurement tool must assess வாட் இட் இஸ் இன்டெண்டட் டு மெஷர். எதை மெஷர் பண்ணமோ அதை மட்டுமே மெஷர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீ ஆன்சர் வச்சிருக்கோம்னா அதில் இருக்க கீ நோட்ஸ் இருந்தாலே நம்ம மார்க் கொடுத்து தானே ஆகணும். அது மாதிரி நம்ம எக்ஸாக்டான மார்க்கை வேலிடிட்டியை நம்ம ஒழுங்காக கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரிலேபிலிட்டி. இப்போ நான் கரெக்ஷன் பண்ணாலும் இல்லை இன்னொரு டீச்சர் கரெக்ஷன் பண்ணாலும் அந்த பேப்பரோட மார்க்கை டிஃபர் ஆகவே கூடாது. அதுதான் ரிலேபிலிட்டி. ரிசல்ட் ஷுட் பி consistent when measured multiple times under the same condition. Objectivity. Measurement should be free from personal bias. எனக்கு ஒரு குழந்தை பிடிக்காதுன்றதுக்காக அதுல பயாஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Indirect in nature. Unlike physical measurement, educational traits cannot be measured directly but are inferred from test results. Next வந்து relative. Performance is often compared against norms or other students rather than being absolute. Next, measurement instruments are not exact. Tools used in measurement test exams may lack precision due to various in human responses. ஒரே மாதிரி எல்லாரும் ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. No definite units. Unlike physical science, educational measurement does not have fixed units of measurement. Next வந்து subjectivity in mental measurement. Cognitive and behavioral assessments may involve personal interpretation. Complex processes in behavioral science. Measuring human behavior and learning involves multiple variables. No absolute zero point in mental measurement. Unlike physical measurement, இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நம்ம சொல்லவே முடியாது. Education measurement does not have an absolute starting point. Use of symbol is measurement. In measurement, in many cases, educational measurement uses grades, scores or symbols instead of numerical value. இப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல நிறைய கிரேட்ஸ் தான் கொடுக்குறோம். மார்க்ன்றதுக்கு பதிலாக கிரேட்ஸ் தான் கொடுக்குறோம். A+, A1, A2 அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, மார்க்ஸ்க்கு பதிலாக. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கன்க்ளூஷன். The nature of educational measurement is complex, relative, influenced by various psychological and behavioral factors. While it strives for precision and objectivity, it differs from physical measurement due to the absence of absolute unit of exactness. Nevertheless,
Nevertheless, it remains an essential tool for assessing learning outcome, guiding instructional strategies, and improving the overall educational process. Next வந்து third question பார்த்தோம்னா write a short note on relationship between measurement evaluation. மெஷர்மெண்ட்டுக்கும் எவாலுவேஷனுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சினாப்சிஸ் பார்த்தோம்னா மெஷர்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன் ஆர் இன்டர்கனெக்டட் ப்ராசஸ், ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆன ஒரு ப்ராசஸ் தான் இன் எஜுகேஷன் that helps assess students' IQ, personality, interest, and creativity. While measuring quantifies learning outcome, evaluation interprets these results to determine their value. Both plays a vital role in students' classification, instructional improvements, and academic certification. Next one, the introduction. In education, both measurement and evaluation are essential for assessing student performance and guiding the teaching learning process. Though distinct, they are closely related as measurement provides numerical data, whereas evaluation interprets the data to make informed decisions about students' progress and instructional effectiveness. Key aspects of the relationship between measurement and data. Common purpose in both aims to assess students' ability and classify them based on academic performance. Academic and career guidance. They help students enter professional, vocational or technical courses. அவங்களுக்கு எதில் என்டர் ஆகணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். Certification of student. Both contribute to certifying students' achievement in education. Instructional improvement. They motivate teacher to enhance teaching practices and develop better instructional method. Student motivation. Continuous feedback through measurement and evaluation encourages learning. Improvement of teaching methods. Insight from both process help refine educational strategies and techniques. Evaluation builds on measurement. While measurement provides quantitative data, evaluation goes beyond to interpret and assign value to the result. Dependence of evaluation on measurement. A sound evaluation process is based on accurate and relevant measurement. Measurement describes evaluation judges. மெஷர்மெண்ட் வந்து ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். எவாலுவேஷன் வந்து இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜட்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மெஷர்மெண்ட் ஆஸ் அ டூல் ஃபார் எவாலுவேஷன். மெஷர் பண்ணாதான் நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். ஒரு டூல் மெஷர்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எவாலுவேஷனுக்குள்ளேயே வர முடியும். வித்தவுட் மெஷர்மெண்ட் எவாலுவேஷன் cannot be accurate or effective. Scope of evaluation. Evaluation includes measurement but also covers broader aspect of the educational program. Standard measurements in education. Raw scores, percentile ranks, and standard scores provide quantitative data that is further analyzed through evaluation. Conclusion பார்த்தோன்னா measurement and evaluation are interdependent process. அப்படியே இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்ததை கொஞ்சம் நான் வந்து மாடிஃபை பண்ணி இங்கே கன்க்ளூஷன்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். While measurement focuses on quantifying performance, evaluation ensures that these measurements are effectively analyzed and utilized for improving instruction and student learning. Both work together to enhance educational outcome and support decision making in academic settings. Next வந்து fourth short question என்னன்னு பார்த்தோம்னா scope of educational evaluation. Introduction. Evaluation is an essential part of education system that helps in measuring student progress, instructional method, and overall educational effectiveness. Educational evaluation extends beyond academic assessment to encompass all aspects of learners' personality, adopting a holistic approach. The scope of educational evaluation has a profound influence on education, encompasses both scholastic and co-scholastic areas. கீ ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து சினாப்சிஸ்ல வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் இல்லை அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு கீ நோட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்கேன். டெஃபினிஷன் ஆஃப் வேல்யூவேஷன் என்னது? covers all areas of learners development. Importance. இதோட importance judges effectiveness, placement and method. Domains scholastic, co-scholastic, administrative and policy related aspectsக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. Evaluation scope அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா students, teachers, administrators, textbook, curriculum and school infrastructure.
Scope of educational evaluation இப்ப பார்க்கலாம். Judging the value of education provides a value-based judgment on the quality of education. Assessment for placement and promotion determines student placement and career promotions. Effectiveness of teaching method evaluates classroom techniques and pedagogical methods. Development of tools and techniques aids in designing better evaluation tools for educational improvement. Enhancement of student skills and attitude supports the growth of attitude, interest, creativity, knowledge, and skill. Evaluation of educational stakeholders அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா assesses the contribution of teachers, administrators, and guardians. Educational policy and curriculum assessment evaluates policies and curriculum effectiveness at various educational levels. School infrastructure and environment examines the location, hygiene, and overall school environment. Comprehensive student growth evaluation assesses cognitive, affective, and psychomotor development. Evaluation of textbook and learning materials ensures the quality and effectiveness of textbook and supplementary books. Next வந்து conclusion பார்த்தீங்கன்னா educational evaluation plays a vital role in ensuring the overall development of students and the effectiveness of teaching learning methods. Its broad scope encompasses academic assessment, policy evaluation, and institutional review. A well structured evaluation system enhances the quality of education, ensuring that it meets the evolving needs of learning and society. Thus, it serves as a cornerstone for continuous educational improvement and student successes. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஷார்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷர்மெண்ட், எவாலுவேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். In the field of education, measurement, evaluation, and assessment are essential components used to determine student progress, instruction effectiveness, and educational improvement. While they are interrelated, each term has distinct meaning and purpose. Understanding their differences helps educators use them effectively for student development and learning outcomes. நம்ம என்னென்ன ட்ரைட்ஸ்ன்றது நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட், எவாலுவேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் இது புக்கில் கொடுத்துருக்கிறது தான். பட் இன்னும் கொஞ்சம் கூட ஷார்டன் பண்ணியிருப்பேன். சிலதெல்லாம் அப்படியே ரிப்பீட்டடாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக நான் பண்ணது தான். மீனிங் ஆஃப் மெஷர்மெண்ட்னா ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் அட்ரிபியூட்ஸ் ஆர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 48 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எவாலுவேஷனில் நம்ம என்ன சொல்லுவோம்? இட்ஸ் டூ ஹாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட்டில் அது கூட கிடையாது. அசஸ்மெண்ட்ல அவங்க கரெக்டாக சொல்றாங்களா அப்படின்றதோட நம்ம பார்த்துருவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் வந்து ஆக்ட் ஆஃப் பாசிங் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் செட் ஸ்டாண்டர்ட்ஸ். இட் மீன்ஸ் இட் இஸ் ஹாட். 48 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு மெஷர்மெண்ட், ஒரு நம்பர்ல சொல்றோம். எவாலுவேஷன்ல இட் மீன்ஸ் இட் இஸ் ஹாட். அப்போ அது தேருமா தேராதா, அது ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு ஒரு எவாலுவேட் பண்றோம். அசஸ்மெண்ட்ல கலெக்டிங், ரிவ்யூவிங் அண்ட் யூசிங் டேட்டா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இது ரொம்ப ஹாட்டா இருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வர்றது அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் பார்த்தோம்னா டு கெட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். மெஷர்மெண்ட் வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது எவாலுவேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் கொடுக்கறது அசஸ்மெண்ட். மறுபடியும் சொல்றேன், இந்த நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்கறது மெஷர்மெண்ட். அதே வந்து ஒரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது எவாலுவேஷன். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து அதுல இருந்து ஒரு ரிவ்யூ இல்லைன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது கொடுக்கறது, ரிவ்யூ, இதெல்லாம் கொடுக்கறது வந்து நமக்கு அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ்ல பார்த்தோம்னா இது குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன், நம்பர்ஸ்ல கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் பார்த்துட்டோம்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட்ல இது ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர், அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வந்து அது யூஸ் பண்ணும். யூஸ் அவைலபிள் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் சம்மட்டிவ், எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இது அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் அண்ட் ப்ரொவைட்ஸ் கைடன்ஸ். இது ஒரு கைடன்ஸும் கொடுக்கும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ரிவ்யூலாம் கொடுத்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்.
அது அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் பார்த்தோம்னா ஓரியன்டேஷன், நோ ஃபீட்பேக் ஆர் கைடன்ஸ். ஜஸ்ட் இது ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி மெஷர் பண்ணும். டெஸ்ட் எழுதுவாங்க, மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எவாலுவேஷன்ல பார்த்தோம்னா சம்மட்டிவ் இன் நேச்சர், ப்ராடக்ட் ஓரியன்ட், இப்போ அவுட்கம் ஓரியன்ட் இது சரிங்களா. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ரிசிபியன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து கோஆப்ரேட்டிவா இருக்கும். இது வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ளெக்டிவ் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா போத் பார்ட்டிஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பொதுவானதா இருக்கும். ஆஸ்பெக்ட்னு பார்த்தோம்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், ஐக்யூ, ஆட்டிடியூட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் செட் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட் எவாலுவேட்ஸ் நாலேஜ், ஸ்கில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் டேட்டான்னு பார்த்தோம்னா இது குவான்டிடேட்டிவ் ஸ்டாண்டர்டைஸ்டு பட் லிமிட்டட். நெக்ஸ்ட் வந்து நம்ம எவாலுவேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அது வந்து குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கும், குவான்டிடேட்டிவாகவும் இருக்கும். எவாலுவேஷன் நம்பர்ஸ்லையும் கொடுப்பாங்க. அது எப்படிப்பட்ட குவாலிட்டி, என்ன குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்றத வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வரும். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல். அசஸ்மெண்ட் மூலயமா என்ன குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எசென்ஷியல் டூல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் எவாலுவேஷனுக்கு ரெக்வயர்ஸ் டீடைல்டு பிளானிங். எவாலுவேட் பண்ணுறதுக்கு டீடைல்டு பிளானர் வேணும், ரூபிக்ஸ் இதெல்லாம் வேணும். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன்ஸ் வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத டே டு டே லைஃப்பில் அப்சர்வ் பண்ணதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்ட் அக்கார்டிங் டு அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ரூல். இங்கே வந்து எவாலுவேஷன் பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் லேர்னிங் ஸ்டாண்டர்ட். அசஸ்மெண்ட் வந்து அசஸ்ட் அக்கார்டிங் டு கிரைட்டீரியா ஆர் குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ பிளானிங் பார்த்தோன்னா இதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரீ பிளானிங் ரெக்வயர்டே கிடையாது. நோ ப்ரீ பிளானிங் ரெக்வயர்டு. நெக்ஸ்ட் வந்து ரெக்வயர்ஸ் டீட்டெயில் பிளானிங். நம்ம எவாலுவேஷனுக்கு டீட்டெயில்டு பிளானிங் வந்து ரெக்வயர்ட். அதே போல் அசஸ்மெண்ட்டுக்கும் நோ ப்ரீ பிளானிங் ரெக்வயர்ட். ஏன்னா டே டு டே இந்த ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்டவங்கன்றது நமக்கு எப்போவுமே தெரியும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து கீ டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பிளைன்டு. மெஷர்மெண்ட் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் குவான்டிஃபையிங் அட்ரிபியூட்ஸ், ப்ரொவைட்ஸ் நியூமரிக்கல் டேட்டா, lacks judgment. எக்ஸாம்பிள் மெஷரிங் டெம்பரேச்சர் சொல்லிட்டோம், வெயிட் இதெல்லாம். எவாலுவேஷன் பார்த்தோம்னா டிட்டர்மைன்ஸ் வெதர் எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் மெட், யூசஸ் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. இது வந்து கிரேடிங் அ ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் செட் கிரைட்டீரியா. அசஸ்மெண்ட் வந்து collects and analyzes data for improvement, provides feedback and guidance for future learning. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் லைக் குவிஸஸ், பியர் ரிவ்யூவிங் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். கன்க்ளூஷன் பார்த்தோம்னா while measurement, evaluation and assessment are interconnected, they serve different purposes. Measurement provides numerical data, evaluation makes judgment on standards, and assessment helps in improving learning outcomes. Educator must integrate all three processes effectively to enhance students' learning and institutional success. Next வந்து essay type question. இதில் வந்து எஜுகேஷன் மெஷர்மெண்ட்டோட நேச்சர், ஸ்கோப், நீட் அண்ட் ஸ்டெப்ஸை பற்றி இவங்க வந்து எக்ஸ்பிளைன்டாக எஸ்ஏ டைப்பில் கொஷனில் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஷனில். இதில் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷன் மெஷர்மெண்ட் இஸ் அன் எசென்ஷியல் ப்ராசஸ் in the educational system that involves assigning numerical values to learners' attributes to evaluate their knowledge, skill, attitude, and achievements. It plays a vital role in guiding teaching methods and assessing students' progress and shaping educational policies. Already நான் கொடுத்த introduction தான் இதுக்கும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆஸ்பெக்ட்ஸ், கீ ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சினாப்சிஸ்ல கொடுத்துருக்கோம். நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் நியூமரிக்கல் வேல்யூஸ். ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷன் மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா கவர்ஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், பர்சனாலிட்டி, ஆப்டிடியூட், கரிக்குலம் எஃபெக்டிவ்னஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் எஜுகேஷன் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எசென்ஷியல் ஃபார் அசஸிங் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ், கைடிங் டீச்சிங் strategies and informing policy decisions. Step in measurement பார்த்தோம்னா involves determining the objects, selecting traits, choosing tools, administrating tools, obtaining results and maintaining records. Nature of education measurement அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா measurement is a process of converting observations into numerical values. Next, it is quantitative in nature. Includes scores and norms. Next one, education measurement ensures precision and accuracy.
It ensures precision and accuracy. It must be valid and reliable. இது வந்து வேலிடாவும் ரிலையபிளாவும் இருக்கணும். ஒரு ஒரு மாறி மாறி வேற யாராவது கரெக்ஷன் பண்ணாலும் அது சேமா இருக்கணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் objectivity is crucial in measurement. நெக்ஸ்ட் வந்து educational measurement is indirect and relative. நெக்ஸ்ட் நேச்சர் என்னன்னு பார்த்தோம்னா டூல்ஸ் யூஸ்ட் இன் மெஷர்மெண்ட் ஆர் நாட் ஆல்வேஸ் எக்ஸாக்ட். என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எக்ஸாக்டா இருக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் இட் இன்வால்வ் சப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எஸ்பெஷலி இன் மென்டல் மெஷர்மெண்ட். there is no absolute zero point. Starting point கண்டுபிடிக்கவே முடியாது. It is a systematic process of assigning symbols. Next, scopes of educational measurement அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா encompasses human activities in various sectors including social, physical and biological sciences applied in educational and psychological settings to measure human behavior, used to assess intelligence, aptitude, attitude, personality and academic achievement. Teachers use marks as a quantitative measurement of students' achievement. Helps in evaluating teaching methods, curriculum effectiveness, and educational objectives. Measures the role of administrators, teachers, and parents. Different units and scales are employed to measure various educational aspects. Next, third point என்னன்னு பார்த்தீங்கன்னா need for educational measurement. Assessment of student performance. ஒரு ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு. மெஷரிங் இன்டெலிஜென்ஸ் லெவல், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் ஐக்கியூவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. பர்சனாலிட்டி அனலைஸ், அவங்க எப்படிப்பட்ட பிஹேவியரோட இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் facilitates enhancement of students' area of interest. Attitude measurement helps teacher modify teaching strategies and correct negative attitudes. Identify educational gaps helps detect learning difficulties and implement remedial measures. Policy implements aids administrators in assessing and modifying educational policies. Evaluating teaching effectiveness determines the impact of teaching strategies and provides guidance to the students. Steps in measurement education அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா determination of measurement object. First identify the individual or factor to be measured. எதை மெஷர் பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ட்ரைட். எது முக்கியமான ட்ரைட்னு பார்த்தா அதை ஃபோக்கஸ் பண்ணணும். செலெக்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் டூல், எதை வச்சு நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ண போறோன்றதை முடிவு பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் டூல், எதை வந்து நம்ம எது வந்து ரிலையபிளா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஆப்டெய்னிங் ரிசல்ட்ஸ், கலெக்ட் அனலைஸ் டேட்டா யூசிங் அப்ரோப்ரியேட் ஸ்கோரிங் மெத்தட். மெயின்டைனிங் ரெக்கார்ட், ஸ்டோர் ரிசல்ட்ஸ் சிஸ்டமேட்டிக்கலி ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் ட்ராக்கிங். Next one, the conclusion. Educational measurement is a crucial component of the educational process, providing valuable insights into student performance, teaching effectiveness, and policy impact. By understanding its nature, scope, and need, educators can effectively use measurement techniques to improve learning outcome and enhance the overall education system. Next, second essay question என்னன்னு பார்த்தோம்னா difference between measurement and education. Already நம்ம பார்த்துருக்கோம் relationship between measurement, evaluation, and assessment ன்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் இருக்கு. மெஷர்மெண்ட் குவான்டிஃபைஸ் அ பீப்புள்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், எவாலுவேஷன் ஜட்ஜஸ், இது குவான்டிஃபைஸ், இது வந்து ஜட்ஜ்மெண்டல். சரிங்களா? ஸ்கோப்னு பார்த்தோம்னா இட் ஹேஸ் அ லிமிட்டட் ஸ்கோப், இட் ஹேஸ் வைடர் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்மல் ப்ராசஸ், இது வந்து போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். நெக்ஸ்ட் வந்து பர்பஸ் பார்த்தோம்னா it is used for identifying progress through achievement test. It is used to identify major objectives of a curriculum. Next வந்து focus ஆகிறது எதுல focus பண்றாங்கன்னா it is concerned with how much they have learnt. It is concerned with how good they are in that objective. Next வந்து it does not express any clear assumption about a student. இங்க வந்து clear assumption வந்து கொடுக்கும். இது evaluation. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்து மெஷர்மெண்ட்ல வந்து clear assumption கிடைக்காது, evaluationல வந்து clear assumption கிடைக்கும். not express any clear assumption, இங்க வந்து clear assumption கிடைக்கும். சரிங்களா? இங்க நமக்கு evaluationல clear assumptions கிடைக்கும். It is not time consuming. எது மெஷர்மெண்ட் not time consuming, ஆனா எவாலுவேஷன் வந்து டைம் கன்சியூமிங். ஏன்னா ஒரு எவாலுவேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் பத்தி அப்சர்வ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால டைம் கன்சியூமிங். ஓரியன்டேஷன் பார்த்தோம்னா இட் இஸ் கான்டென்ட் ஓரியன்டேட்டட்.
இது வந்து ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டட். மெஷர்மெண்ட் இஸ் த மீன்ஸ் ஒன்லி. Prediction cannot be made meaningfully. Evaluation is an end in itself and prediction can be made meaningfully. ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் கேன் பி டன் எனி டைம். எப்போ வேணா மெஷர்மெண்ட் பண்ணலாம். எவாலுவேஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸ்டார்டிங்ல இருந்து அவன் எப்படி பிஹேவ் பண்ணான்றது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வரது தான் எவாலுவேஷன். மெஷர்மெண்ட் மே நாட் பி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் எஜுகேஷன். ஆனா evaluation is an essential part of education. It is not possible to realize the people's behavior by measuring alone. By evaluation, the behavior of the people is realized. அவங்க ஒரு ஸ்டூடெண்டோடைய பிஹேவியர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இங்க அந்த மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் டஸ் நாட் ரெக்வயர் த கோஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட். ஆனா இங்க ஸ்டூடெண்ட், டீச்சர், பேரண்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவாலுவேஷனுக்கு. அசஸ்மெண்ட் ஸ்கோப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் டிட்டர்மைன்ஸ் த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் இன் அ பர்டிகுலர் ஏரியா. இட் டிட்டர்மைன்ஸ் அ பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா, எப்படி இருக்கான், இன்னும் எப்படி இருக்க போறான் அப்படின்னு ஒரு ஸ்கோப் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேலிட் ரிலையபிள் மெஷர்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேலிட் ரிலையபிள் எவாலுவேஷன் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அன் ஓல்டு கான்செப்ட். இது வந்து நியூ கான்செப்ட். நம்ம அசஸ்மெண்ட்ன்றது வந்து நியூ கான்செப்ட். அதுவே நம்ம மெஷர்மெண்ட்ன்றது வந்து ஓல்டு கான்செப்ட். நம்பர் போட்டு கரெக்ஷன் பண்ணி மார்க் போடுறது ஓல்டு கான்செப்ட். அதுவே இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி நம்ம சொல்றது எவாலுவேஷன். இது வந்து நியூ கான்செப்ட். இது மெஷர்மெண்ட் வந்து சிம்பிள் டேர்ம், எவாலுவேஷன் வந்து டெக்னிக்கல் டேர்ம். நெக்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, மெஷர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட், பை மெஷர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட், மென்டல் எபிலிட்டிஸ், பிஹேவியர் கேனாட் பி டெஸ்டட். ஆனா பை எவாலுவேஷன் எல்லாமே கேன் பி டெஸ்டட். நெக்ஸ்ட் வந்து எபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் டெஸ்ட் பர்டிகுலர் எபிலிட்டி ஆஃப் அ பீப்புள். இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ப்ரீவியஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் காஸ் பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆர் டெஸ்டட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஆஃப் எஸ்ஏ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, principles and aspects of evaluation. இதோடைய இன்ட்ரடக்ஷனும் சேம் தான். ஜஸ்ட் நான் ஒரு ஃபாஸ்டா ஒரு ரீட் அவுட் பண்றேன். Evaluation plays a crucial role in the teaching learning process as it helps educators assess the progress and development of student. It is a continuous process that involves both quantitative and qualitative judgment of a student's performance and behavior. Unlike measurement, which only quantifies performance, evaluation goes beyond numbers to access the effectiveness of learning experience, teaching methods, and overall educational objectives. For evaluation to be meaningful, it must be systematic, purposeful, and well structured. It should not only determine what a student knows, but also how well they can apply that knowledge to the real life situation. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எஜுகேஷனல் எவாலுவேஷன் இஸ் கைடட் பை செவரல் பிரின்சிபல்ஸ் that ensures its effectiveness and assessing student progress. These principles help make evaluation objective, meaningful, and beneficial for both student and educator. First principle என்னன்னு பார்த்தோம், identifying the object of evaluation. First வந்து object of evaluation identify பண்ணணும். Next வந்து clarity on traits and traits to be evaluated. Next வந்து selection of appropriate techniques. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் என்னன்றது நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். எதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. who Before starting the evaluation process, it is essential to determine who or what is being evaluated. Teacher must observe students' behavior and progress to set clear instructional objectives for evaluation. Clarity on traits to be evaluated. Evaluation should have a specific purpose. The teacher must define which qualities, skill, or competency need to be assessed to ensure meaningful results. Next வந்து selection of appropriate technique. என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போறோம்ன்றது வந்து செலெக்ஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் டெக்னிக்ஸ்ன்றது ஒரு பிரின்சிபல் தான். Different evaluation techniques and tools are available for different learning situations. The teacher must select a method that best matches the trait being evaluated, ensuring accuracy
and fairness. Understanding strength and limitations. All evaluation techniques have strength and weaknesses. For example, an achievement test may have sampling errors that affect results. Teacher must be aware of these limitations and choose method that provides the most reliable outcome. Evaluation must be purposeful. என்ன purposeன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Evaluation should not be conducted randomly. அப்படியே சும்மா ஒரு ரேண்டமா எவாலுவேட் பண்ணாம அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். இட் மஸ்ட் சர்வ் அ ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ் அண்ட் அவாய்ட் கலெக்டிங் unnecessary டேட்டா. தேவையில்லாத டேட்டாலாம் கலெக்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணணும். யூசிங் நான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் வித்தவுட் அ கிளியர் பர்பஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ பேசிஸ். A competitive evaluation must include both curricular and co-curricular activities. Learning is not limited to textbooks, and evaluation should assess a student's holistic development, include sports, arts, and social skills. Broad scopes of evaluation. Evaluation is much broader than measurement as it includes both quantitative and qualitative aspects. It examines a student's overall progress rather than just academic performance. Student centered approach. இது வந்து ஒரு learner centered approach. A child at the center of the educational process, and evaluation should focus on assessing a student's growth, development, and learning needs. It helps teachers determine the effectiveness of their teaching and make necessary adjustment. Ninth principle என்னன்னு பார்த்தோம்னா application of learning. The knowledge should not be limited to theory. It must be applicable in real life situation. Evaluation assesses how well students apply their learning beyond the classroom, helping them prepare for real life world challenges. Follow up for improvement. After evaluation, it is essential to follow up with appropriate feedback, corrective measures, and guidance. This ensures continuous improvement and helps students overcome learning gaps. Next வந்து aspects of evaluation. Triangle of evaluation. ஒரு triangle மாதிரி இருக்கும். நீங்க bookல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Objective goal. The first and foremost step in evaluation is to define the objective. Every evaluation process must have a clear goal that outlines what students should learn and achieve. Next வந்து content and educational experience. இதுதான் வந்து tool. Once the objectives are set, teacher need to design learning experience that help students achieve these goals. The curriculum, teaching strategies, and assessment tools should be aligned with the desired learning outcomes. Next one, the evaluation, proof of learning. The final step in evaluation is to determine whether the learning objectives have been achieved. The result serves as proof of learning, helping educators assess the effectiveness of the teaching method. All three aspects of the evaluation processes are interdependent. Without a clear goal, appropriate content, and assessment tool, evaluation cannot be provided meaningful insight into student progress. Characteristics of evaluation அப்படின்னு பார்த்தோம்னா evaluation is a continuous process. இது ஒரு continuous process. ஒரு நாள்ல நடக்கக்கூடியது கிடையாது. Philosophical in nature. It is based on educational theories and principles that shape teaching learning. Systematic observation. Evaluation involves structured method to observe and analyze students' performance. Data collection. It gathers both quantitative and qualitative data from various sources. Effectiveness of learning. Next வந்து it assesses how much instructional objectives have been achieved. நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜிங் லேர்னிங் அவுட்கம்ஸ். லேர்னிங் அவுட்கம்ஸ் எவ்வளோ தூரம் போய் அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் டிஃபரண்ட் டூல்ஸ். டெஸ்ட், அப்சர்வேஷன்ஸ், இன்டர்வியூஸ் அண்ட் செக்லிஸ்ட் ஆர் யூஸ்ட் இன் எவாலுவேஷன். பர்பஸ் ஓரியன்டட். Evaluation has specific purpose and provides valuable insight for improvement. Next one, the student centric. It focuses on the individual needs and progress of student. Next one, the comprehensive approach. Evaluation covers academic and non-academic aspects of learning. Next, remedial in nature. It identifies learning gaps.
அதோட நேச்சராகவே வந்து ரிமீடியல் கொடுக்கும். லேர்னிங் இட் ஐடென்டிஃபைஸ் லேர்னிங் கேப்ஸ் அண்ட் சஜஸ்ட் வே டு இம்ப்ரூவ். கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் இட் இன்வால்வ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ் in the learning process. All round development it accesses not only academic knowledge but also personal, social and emotional growth. Importance of evaluation அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, evaluation plays a vital role in education as it helps identify students strength and weakness. Evaluation மூலமா ஸ்டூடெண்ட்ஸோட strength and weakness நம்ம தெரிஞ்சுக்குவோம். Improves teaching methods and strategies, enhances students learning experience, ரியலிஸ்டிக் லேர்னிங் கோலை வந்து செட் பண்ணி கொடுக்கும் அவங்களோட ஃபியூச்சர் கோலுக்கு. எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கரிக்குலம், ஃபீட்பேக் டு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ், ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் நடக்கும். கன்க்ளூஷனில் இது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருந்துச்சு, எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எவாலுவேஷன் இஸ் an essential part of education system ensuring that learning objectives are met and students are progressing effectively. Unlike measurement, which focuses only on numerical scores, evaluation provides comprehensive understanding of the student's ability, interest, and overall growth. By following the principles of evaluation, teacher can ensure a fair, objective, and meaningful assessment. Additionally, by considering the aspect of evaluation, educators can design effective learning experiences that bridges the gap between theory and real-world application. Ultimately, evaluation is not just about measuring knowledge; it is about understanding, improving, and enhancing the learning process to help students succeed in the all aspects of life. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு கொஞ்சம் பெரிய கொஷின் தான். இது எஸ்ஏ டைப் கொஷின். ஃபர்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் தட் ஹெல்ப்ஸ் எஜுகேட்டர் மெஷர் ஸ்டூடெண்ட் லேர்னிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் teaching method. The evaluation process consists of several key steps, each of which ensures that learning objectives are met and students' progress is effectively assessed. The main step of evaluation as followed. Identifying and defining general objectives. Objectives ஐடென்டிஃபை பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செட் அ கிளியர் ஆப்ஜெக்டிவ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒரு கிளியர் ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணோம். வித்தவுட் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டிவ் இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் லேர்னிங் அவுட்கம் எஃபெக்டிவ்லி. தி எஜுகேட்டர் மஸ்ட் டிட்டர்மைன் வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் வில் பி எவாலுவேட்டட். எதை எவாலுவேட் பண்ண போறோம்? கன்சிடரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர், இன்ட்ரெஸ்ட், ஸ்கில், ஆட்டிடியூட் அண்ட் அப்ரிசியேஷன் ஓவர் டைம். Ensure that the objective align with the overall curriculum goals and educational standards. This step lays the foundation for the entire evaluation process by providing a clear direction for both teaching and assessment. First and foremost, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்டான ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை அண்ட் டிஃபைனிங் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ். நம்ம ஜென்ரல் ஆப்ஜெக்டிவ், நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ். அப்சர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ப்ரோக்ரஸ் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ். எந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்ல நம்ம வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து செலக்டிங் டீச்சிங் பாயிண்ட்ஸ். எப்படி வந்து என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டீச் பண்ண போறோம். ஐடென்டிஃபை கீ டீச்சிங் பாயிண்ட்ஸ். நமக்கு கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும். சூசிங் த மோஸ்ட் ரிலவெண்ட் டாபிக்ஸ் ஃப்ரம் தி சிலபஸ். Emphasizing concepts and skills that align with learning objective, ensuring the selected content is age appropriate and meaningful for students. This step ensures that evaluation remains focused on essential learning areas rather than unnecessary details. Planning suitable learning activities வந்து fourth step. சூட்டபிள் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை நம்ம பிளான் பண்ணியிருந்திருக்கணும். பெஸ்ட் டீச்சிங் மெத்தட் நம்ம பிளான் பண்ணியிருந்திருக்கணும். லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல எது பெஸ்ட்ன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணியிருந்திருக்கணும். லெக்சர் மெத்தடா, டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடா, ஸ்டோரி டெல்லிங் மெத்தடா, இல்லைன்னா இன்கொயரி பேஸ்டு மெத்தடா, அனலிட்டிக் சிந்தட்டிக் மெத்தடா, இல்லாத ப்ராப்ளம் சால்விங் மெத்தடா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே வந்து டிசைட் பண்ணியிருந்திருக்கணும். இன்கார்பரேட்டிங் இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் லைக் குரூப் டிஸ்கஷன், ப்ராஜெக்ட், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இதில் எந்த பெஸ்ட் டீச்சிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்டே நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட்டிங், டெஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட். எப்படி எவாலுவேட் பண்ண போகிறோன்றதும் முன்னாடியே நம்ம வந்து டிசைட் பண்ணிருக்கோம். ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சர் மஸ்ட் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு அசஸ் தேர் லேர்னிங் அண்ட் செக் வெதர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஹேவ் பீன் அச்சீவ்ட்.
During this step, the teacher must consider ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அவங்க வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரீச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டீச்சிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டெலிவர் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ரீச் ஆயிடுச்சான்னு அசஸ் பண்ணணும். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமான்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஓரல் ஆர் ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைக்கணும். என்னென்ன டெஸ்ட் எல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படி அசஸ் பண்ணுறதுக்கு வைக்கலாம் அப்படின்னா ஓரல் ஆர் ரிட்டன் டெஸ்ட், ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் அதாவது எம்சிக்யூஸ், சப்ஜெக்டிவ் டெஸ்ட் அதாவது ஒரு ஒரு ஒன் வேர்ட் ஆன்சரோ இல்லை ஒன் லெட்டர் ஆன்சரோ இல்லை எஸ்ஏ ரைட்டிங்கோ அது மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் ஃபார் ப்ராடர் எவாலுவேஷன். This steps provides a measure of students' performance and learning effectiveness. Next one, the analyzing result, providing feedback. Final step is evaluation process is analyzing test result. அதுக்கப்புறம் அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுக்கணும். ஐடென்டிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், டிசைடிங் வெதர் டு கண்டினியூ வித் த சேம் டீச்சிங் மெத்தட் ஆர் மாடிஃபை. நம்ம வந்து டீச்சிங் மெத்தட்ல ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம மாடிஃபை பண்ணுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரின்றது நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். யூசிங் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆஸ் ஃபீட்பேக் டு ப்ரொவைட் இம்ப்ரூவ் ஃபர்தர் லெசன் பிளான்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்மளோட லெசன் பிளான்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இஃப் ரிசல்ட்ஸ் indicates poor student performance, the teacher may reteach certain topics. மறுபடியும் டீச் பண்ணலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரொவைட் அடிஷனல் சப்போர்ட் டு ஸ்ட்ரகிளிங் ஸ்டூடெண்ட்ஸ் அது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கிரேட், அது வந்து டீச்சிங் ப்ராசஸ்லையுமே வந்து ஒரு இம்ப்ரூவைசேஷன் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்க்ளூஷன், evaluation is a structured and continuous process that ensures effective teaching and learning. By following these 6 steps, identifying objects, selecting teaching point, planning learning activities, assessing student, analyzing result and giving feedback. சரிங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 6 ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி யூனிட் 1 எஸ்ஏ கொஸ்டின். சரிங்களா, ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்றத எவாலுவேஷன்ல பார்க்கலாம். Evaluation is an integral component of the teaching learning process that helps assessing the effectiveness of instruction, measuring student progress, improving educational outcomes. Traditional method இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து போயிருக்கு, பசங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Evaluation is a continuous, comprehensive, and systematic process aimed at fostering student development across cognitive, affective, and psychomotor domains. In modern pedagogy, evaluation is no longer confined to examinations but extended to diagnostic, formative, and summative assessment that guides both teachers and students towards achieving learning objectives. இந்த சினாப்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேராகிராஃப் நான் கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரடக்ஷன் மாதிரியே தான் இருக்கும். ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எவாலுவேஷன் அஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே டில் த எண்ட் ஆஃப் தி அகாடமிக் இயர் கண்டினியூஸாக நம்ம எவாலுவேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன் அஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ப்ராசஸ். Evaluation encompasses both scholastic and non-scholastic aspects of the student's development, aims holistic growth of an individual addressing intellectual, social, emotional, and moral dimensions. A well-rounded evaluation system considers all 3 domains, அதாவது cognitive domain, affective domain and psychomotor domain. Cognitive என்ன, knowledge and understanding. Affective domain என்ன, attitude, values and emotions. Psychomotor என்ன, skills and physical ability. PE அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க இல்லையா அது. Evaluation as a cooperative process. Students, teachers, parents எல்லாருமே cooperative-ஆ இருக்கணும். Evaluation is not the sole responsibility of teacher but a collective effort that involves parents, peers, and educational institutions. While teacher assess cognitive and academic process, the other stakeholders contribute to evaluate students' emotional, social, and moral development. This collaborative approach ensures a more comprehensive understanding of a student's ability and learning needs. Next வந்து types of evaluation. என்னென்ன types எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, evaluation can be classified based on
its function, approach and reference point. The major type of evaluation பார்த்தோம்னா placement evaluation, NEET, JEE இதெல்லாமே placement evaluation தான். Placement evaluation is considered conducted at the beginning of the course instructional programs to determine students' prior knowledge and readiness. This type of evaluation helps in placing students at an appropriate level of learning process. Aptitude test, ஒரு SAT exams இதெல்லாமே வந்து placement evaluation தான். Next வந்து formative evaluation. Formative evaluation is an ongoing assessment method used during instruction to monitor students' progress and provide feedback. It helps in identifying learning difficulties and making necessary modification to teaching methods. Unit test, quizzes, கிளாஸ் அப்சர்வேஷன்ஸ், மந்த்லி அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வைப்போம். ஸ்லிப் டெஸ்ட் இதெல்லாம் வைப்போம் இல்லையா? அதில் இதுதான் வந்து ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் இல்லைன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன். டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன் ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் அண்ட் deficiencies that hinders a student's academic progress. It goes beyond simple assessment and aim at discovering underlying cause of learning challenges to provide targeting remedial instructions. For example, case study, psychological assessment, individual diagnostic test. Next one, the summative evaluation. Summative evaluation is conducted at the end of the learning period to assess overall achievement and assign grade. It serves a certificate as a certification tool and helps in decision making regarding student promotion, certification or selection for higher education. For example, final examination, annual exam, SAT, ACT, ACT exams இதெல்லாமே இதில் வரும். அதே போல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், நமக்கு நடக்கிற வைவா எக்ஸாம் இதெல்லாமே இதில் வரும். சரிங்களா? சம்மட்டிவ் எவாலுவேஷனில். நெக்ஸ்ட் வந்து கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் ஆர் norm versus norm referenced evaluation. இதில் வந்து evaluation techniques can be further divided based on the reference used in interpret results. Criterion referenced evaluation measures a student's performance against a set of standard or learning objective rather than comparing them to other students. For example, school நடக்கிற quizzes, subjective specific test. ஓவராலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. நார்ம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷன் பார்த்தோம்னா கம்பேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வித் அ லார்ஜ் குரூப் ஆஃப் பியர்ஸ் டு டிட்டர்மின் ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் லைக் சாட் ஆர் ஏசிடி. இதில் என்ன நடக்கும்னா நமக்கு கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷனில் ஸ்டூடெண்ட்டையும் அங்கே கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஓவராலாக என்ன நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. நார்ம் ரெஃபரன்ஸ்டு எவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்கவுங்க பியர்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் 90%, இன்னொருத்தர் 99% எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். Evaluation is a vital component of the educational process that ensures the effectiveness of instruction, identifies learning gaps, and supports students' development by incorporating continuous, comprehensive, and cooperative assessment methods. Educators can create an inclusive learning environment that caters to diverse learning needs. A well structured evaluation system enhances teaching strategies, motivates students, and ultimately leads to improved academic performances and holistic development. Thus, an effective evaluation process is indispensable for achieving the ultimate goal of education, all round development of learners. இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.